ஹாய், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், சிகப்பு அவல் லட்டு. இது வந்து நம்ம வானலில் லைட்டாக சூடு பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இப்படி கையில் இப்படி உடைச்சா நல்லா உடையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆற வச்சுருக்கேன், சூடு பண்ணி நான் ஆற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி இது வந்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப குறையாக இருக்கும்போது குறையாக இருக்கக்கூடாது, லைட்டாக குறையாக இருக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து உடச்சக்கல்ல வேர்க்கடலை 2 சேர்த்துக்கணும். இது கூட வந்து 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பவுட்ரு இல்லை, அதனால் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதையும் இப்போ அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், சூப்பராக அரைப்பட்டுருச்சு. அரைச்சது எல்லாமே நல்லா ஸ்பூனில் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விடணும். பாருங்கள், வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தூள் பண்ணிக்கணும் வெல்லத்தை. நீங்கள் வந்து இந்த மாவு கூட வேணுன்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு இருந்தால் எள்ளு சேர்த்துக்கலாம். எங்கிட்ட எள்ளு இல்லை, ஆனால் எள்ளு நான் சேர்க்கல. எள்ளு டேஸ்ட் வந்து பிடிக்காது என் பையனுக்கு, அதனால எள்ளு சேர்க்கல. பாருங்கள், ஒரு வானலில் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி வெல்லத்தை போட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைய வரைக்கும் நல்லா துவையிட்டே இருக்கணும். ஏன்னா வெல்லத்தில் வந்து கல் இருக்கும். நல்லா வெல்லம் கரைஞ்ச பிறகு வடிகட்டிடலாம். அதை நல்லா துவையிட்டே இருக்கணும். பாருங்கள், எல்லாம் வெல்லம் வந்து கரைஞ்சிச்சு. இப்போ வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், வடிகட்டினதில் வந்து எவ்வளோ ஒரு தூசி மண்ணெலாம் இருக்குது. பாருங்கள், குட்டி குட்டியாக. பாருங்கள், எவ்வளோ ஒரு தூசி இருக்கும் பாருங்கள் வெல்லத்தில். அப்படியே போட்டு தான் என்ன ஆயிருக்கும் பாருங்கள். வடிகட்டு மறுபடியும் கொதிக்க வச்சாச்சு. பாருங்கள், வடிகட்டியாச்சு. மறுபடியும் வந்து நல்லா தொலைவி விடணும். ஊற்றியாச்சு. இதில் வானலில் நல்லா தொலைவி விடணும். ரொம்ப பாகக்கூடாது, லைட்டாக பாகானா போதும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன், அதனால் கொஞ்ச நாள் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பாகு குன்னா போதும். ரொம்ப கொள்ளக்கூடாது, ஏன்னா ரொம்ப குண்ணா நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது. இந்தளவுக்கு குன்னா போதும். இப்போ இந்த மாவை சேர்த்து இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா இந்த வெள்ளை பாகில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு லட்டாக பிடிக்கலாம். குட்டி குட்டியாக. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா. பாருங்கள், நம்ம இப்போ வந்து அவல் லட்டு செஞ்சிடல, அது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையே சூப்பராக இருக்குது. அந்த வெல்லம் இனிப்பு கரெக்டாக இருக்குது. செம